எனவே அதை தவிர்க்காமல் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் வீட்டிலும் சரி அல்லது அலுவலக பணிகளிலும் சரி உங்களது நண்பர்கள் மத்தியில் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ராம ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்களது நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா தினசரி நமது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் ராசி பலன்கள் நீங்கள் உடனே பெறுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி நமது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் வந்து ஆன் டைம்ல வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவோ ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. மேலும் இன்றைய தினம் தேய்பிறை தசமி தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உள்ளார். அவர் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் ராசியையும் பார்த்து கொண்டுள்ளார். 5ஆம் இடத்தில் சனி பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே லாபஸ்தான அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சமடைந்திருப்பதும் நமக்கு நல்ல நன்மைகளை தரும். 9 குடையவன் 11 குடையவன் இடப்பரிவர்த்தனை செய்து கொண்டுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இந்த எல்லா கிரக அமைப்புகளுமே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செலுத்துகின்ற ஒரு அருமையான தினமாக மாற்றித்தர வாய்ப்புகள் இருக்குங்க. சில முக்கியமான விஐபிகளை இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற பாதையை நீங்கள் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய வகையில் சிறப்பான பலன்களை தர உங்களுக்கு காத்திருக்குங்க. எனவே கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது சந்தேக குணம். இன்றைய தினம் சந்தேக குணம் தான் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வரும் என்பதால் எல்லா விஷயத்திலும் நீங்க டவுட் பண்றத இன்றைய தினம் தவிர்த்து விடுறது நல்லதுங்க. டவுட் இருக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்திலும் டவுட் இருக்கக்கூடாதுங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இன்றைய தினம் சென்சிட்டிவா நீங்க தனிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இல்லைங்க. எனவே கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கங்க. முடிஞ்ச அளவு பேசாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. பொழுதுபோக்குகள் அல்லது உங்களது அழகு சாதனைகளை கொண்டு உங்களது அழகை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. அதை செய்யாதீங்க. இன்றைய தினம் நாளோட பிற்பகுதியில பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு வருகை தந்து இன்றைய நாளை மிக மிக இனிமையானதாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எனவே பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. தனிப்பட்ட உறவுகளை நீங்கள் இன்றைய தினம் முக்கியமானவற்றை நீங்கள் கண்டிப்பாக பராமரிப்பது அவசியம். தேவையற்ற வேலைக்கு இன்றைய தினம் நீங்கள் செல்றதுனால உங்கள் வேலைகள் வந்து கெட்டுவிட வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு யோகமான அமைப்புங்க. உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய அட்மிஷன்ஸ் எங்கேயாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்விக்காக நல்ல அட்மிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. நீங்கள் நினைச்ச இடத்துல அட்மிஷன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையின் கடுமையான இன்னொரு பக்கத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் வேதனைப்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் முழுமையாக முடிக்காத வரை மற்ற வேலைகளை தொடங்காதீங்க. ஒரு வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை முழுமையாக முடிச்சுட்டு அதை ஒரு இடைக்கு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலையை தொடங்கலாம். இவ்வாறு செய்யறதுனால எதிர்காலத்தில் சில கவலைகளை நீங்கள் கண்டிப்பாக போக்கிக்கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் கவனமாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருந்தாலும் கொஞ்சம் பொறுமையுடன் செலவு பண்ணுங்க. உங்களுடைய செலவுகளையும் உங்களது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனை உங்களது மனதிற்கு பிடித்தவர்களுடன் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த தருணமாக இருப்பதால் எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் சுபகாரிய பேச்சுக்களை நீங்கள் தாராளமாக நடத்தலாம். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேல சத்தம் அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உடல் நலனுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொருளாதாரம் ஓரளவு உங்களுக்கு கணிசமாக இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு அமையுங்க.
வியாபாரிகளுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களது பணியாளர்கள் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு புதிதாக உருவாக வாய்ப்புகள் இருக்கு. பணியாளர்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலான்ற மாதிரி யோசிப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையுங்க. எனவே உங்களது சந்தோஷத்தை, ஒற்றுமை அதிகரிக்க பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. ட்ராவல் பண்ணுங்க, பயணங்கள் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் செலவுகளை ரொம்ப அதிகமா செய்யாதீங்க. கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்றது நல்லதுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கன்னி டுடே ரசபலன் சேனல்ல நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையும், லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கையும் ரொம்ப குறைவா இருக்குங்க. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களையும் நீங்க தினசரி பெற முடியும். நோட்டிஃபிகேஷன்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக, என்கரேஜாக இருக்கும். நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே அதுக்காகவாவது நீங்கள் இப்போ நமது கனெக்ட் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்வபிள் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 8 வந்து இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வயலட் கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. வயலட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் அல்லது நேற்று வரை முடிக்க முடியாத சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே காரிய தடைகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. சாதுரியமாக நீங்கள் செயல்படுறது மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் சில நல்ல லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களது எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ உங்களது உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மகிழ்ச்சியான தினமாக, ஒரு திருப்தியான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அந்த பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதை தவிர்க்காமல் நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் அமையப்பெறுவீங்க. அனுபவமே சிறந்த ஆசான் என்பதனால் அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறும். எனவே இன்றைய தினம் உங்கள் குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. நன்றி நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு செல்லுங்கள் நண்பர்களே. மேலும் நமது கண்டிப்பாக ரசபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா எப்படிங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி நம்ம ராசிபலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போவே நமது கண்டிப்பாக ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. எனவே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை கொடுங்க. நமது வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நமது சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.